ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் மந்த்லி ஒன்ஸ் எல்லா கிச்சன் கண்டெய்னருமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். எப்போ நான் மளிகை பொருள் வாங்க போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறேனோ, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே எல்லா கிச்சன் கண்டெய்னரையும் ரீஃபில் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இதை நான் ஒரு ட்ரிக்காகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஃபுல்லாகவும் க்ளீன் பண்ண மாதிரியும் இருக்கும். அதுவும் இல்லாமல் எந்த பொருள் இருக்குது, இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில பொருள்லாம் தேவைன்னு வாங்கி வைப்போம். ஆனால் அது யூஸே பண்ண மாட்டோம். தேவையில்லாமல் அது டப்பாலே தான் இருக்கும். அதை வாங்கக்கூடாது, எது தேவையோ வாங்கிக்கலாம் அப்படின்றதுனாலே நான் இந்த ஒரு ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணுவேன். நான் மளிகை பொருள் ஃபஸ்ட்டில் தான் வாங்குவேன், லாஸ்ட்டில் தான் வாங்குவேன் மந்தில் அப்படின்லாம் கிடையாது. எப்போ காலியாகுதுன்னு எனக்கு தெரியுதோ அதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடியே செக் பண்ணிவிட்டு அது எப்போ வேணாலும் வாங்குவேன். திடீர்னு மிட்டில் கூட வாங்குவேன் நான். எப்பயுமே வேலை செய்யும்போது ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் பக்கத்துலேயே வச்சுக்கணும். அது ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் இருக்குது, உங்களுக்கு இருக்கான்னு தெரியாது. நான் வேலையை முடிச்சுட்டு தான் கடைசியாக தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாகம் எடுத்தாலுமே குடிக்கவே மாட்டேன். அப்புறம் குடிக்கலாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனாலேயே இப்போல்லாம் நான் கொஞ்சம் மந்த்தாக ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுக்குவேன். அந்த பாட்டில் நான் வேலையை முடிக்கிறதுக்குள்ளே அந்த பாட்டில் வந்து காலி ஆகிடணுன்றது வந்து செட் பண்ணிக்குவேன். எப்பப்பெல்லாம் தண்ணி தாகம் எடுக்குதோ பக்கத்துலேயே வச்சுக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் எடுத்து எடுத்து குடிக்கிறதுக்கு. நீங்களும் ஒரு வாட்டர் பாட்டிலையோ இல்லை ஒரு சொம்புலையோ வந்து பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தாகமாக இருக்கோ குடிங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. நானே ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கேன். தண்ணி தாகம் எடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க. இன்கேஸ் அப்படி குடிச்சிங்கன்னா அது ரொம்பவே நல்லது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸ்வேர் எல்லாம் வாஷ் பண்ணிவிடுவேன். உள்ளே இருக்க பொருள்லாம் வந்து ஒரு தனியாக எடுத்து வச்சுட்டு கிளாஸ்வேர் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணி அடுக்கிடுவேன். செகண்டு தான் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற பொருள்லாம் வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி தொடச்சி ரீஃபில் பண்ணி அடுக்கிடுவேன். இது 2ஆக செய்கிறதுனால சிங்க்கில் மொத்தமாகவும் நம்மளுக்கு விழாது. அதுவும் இல்லாமல் கிளாஸ் தனியாக வாஷ் பண்ணி வைக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. பிளாஸ்டிக்கு சில்வர் எல்லாம் வந்து தனியாக 2மே தொடச்சி வைக்க 2ஆக செய்கிறதுனால வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். சிங்க்கில் நிறைய பாத்திரமாக பார்த்துட்டோன்னா ஐயோ எப்படிடா கழுவுறது அப்படின்னு இருக்கும். இது கடை நின்று உடனே செஞ்சிடணும். ஆனால் கொஞ்சம் நேரம் போய் உக்காந்துட்டு வரேன் அப்படின்னு போய் உக்காந்தோன்னா இந்த வேலை இன்றைக்கி நடக்கவே நடக்காது. நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். ஒரு வேலை செய்ய வந்துட்டேன்னா அதை முடிச்சுட்டு தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் உக்காருவேன். அப்போ தான் வந்து எனக்கு நிம்மதியாகவே இருக்கும். அதுக்கு முன்னாடியே நான் உக்காந்துட்டேன்னா வேலையை வந்து கண்டிப்பாக செய்யவே மாட்டேன். எனக்கு கிளாஸ்வேர் செராமிக்னால் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னு என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. நான் கல்யாணம் ஆன நாள்லேருந்தே கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு கிளாஸ்வேர் வேணும், செராமிக் வேணும். எங்கே பார்த்தாலும் இப்போ தான் வந்து இந்த கிளாஸ்வேர்லாம் நிறைய இடத்துல விற்கிறாங்க. ஆனால் செராமிக் பார்த்திங்கன்னா அப்போ நிறைய இந்த ரோட்லலாம் விற்பாங்க. நம்ம ஹைவேல வரும்போது பார்த்திங்கன்னா கோயம்பேடு டு எங்கன்னா போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து இந்த செராமிக் வெசல்லாம் விற்பாங்க. பார்க்கும்போதே கேட்பேன் நான், அப்போ எனக்கு அது வேணும்னு. அவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதுனால ஒரு வீட்டுக்காக மாற்றி கொண்டு போகும்போது அது உடஞ்சிடுச்சுன்னா கஷ்டமாயிடும், வேண்டாம், நம்ம சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஆனால் நானும் அதை புரிஞ்சிக்குவேன். ஆனால் அது உண்மை தான். நம்ம எல்லா வீட்டுக்குமே அதை எடுத்துகிட்டு போக முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் செராமிக்காக கிளாஸ் வேறு வாங்கி வைப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து கழுவிடுவேன். டெய்லியுமே எனக்கு வந்து கேஸ் ஸ்டவ் மட்டும் கழுவிடணும். எப்பயுமே கிச்சனுக்காக ஒரு 20 மினிட்ஸ் வந்து டைம் ஒதுக்கணுன்னா கிச்சன் க்ளீனாகவே இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கிச்சனை பார்க்கும்போது அப்படியே மைண்டே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. கிச்சன் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பெட்ரூமுக்கு தான் போயிருந்தேன். பெட்ரூம் எப்பயுமே வந்து மெஸ்ஸியாலாம் இருக்காது, ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்கும். டெய்லியும் மார்னிங் அப்போ வந்து பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு தான் போவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சி, சீக்கிரமாக போகணுன்றதுனால கிளம்பிட்டாங்க. நேற்று தான் வந்து பெட் கவர் போட்டிருந்தேன். அதனால் இன்றைக்கி பெட் கவர் எதுவும் மாற்றலை. நான் டெய்லியும்லாம் பெட் கவர் மாற்ற மாட்டேன். 3 டேஸ் ஒன்ஸ் வந்து போட்டிருக்க பெட் கவர் எடுத்துகிட்டு வேறு மாற்றி விடுவேன். நேற்று தான் பெட் கவர் போட்டேன்றதுனால அதே கவரையே தட்டிட்டு திரும்பவும் போட்டு விட்டுட்டேன். வீடியோ வந்தது பார்த்திங்கன்னா 6 நிமிஷம். ஆனால் வேலையெல்லாம் முடிக்க 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. பெட் கவர்லாம் போட்டு முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக கூட்டி அதுக்கப்புறம் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். நான் எப்பயுமே ஒரு சைடு வீடு காலியாகவே தான் வச்சுருப்பேன். ஒரு சைடு ஃபுல்லாக பொருள் இருக்கட்டும், ஒரு சைடு ஃபுல்லாக காலியாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் நான் சொல்லி வச்சுருப்பேன் அவர்கிட்டையுமே. அது ஏன்னா அது ஒரு பக்கம் காலியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், உட்கார்றதுக்கு கூட ஒரு மாதிரி. நிறைய நாங்கள் கீழே தான் உட்காருவோம், சோஃபாலேயோ பெட்டு மேலேயோலாம் உட்கார மாட்டோம். கீழே உட்காரும் போது அது கொஞ்சம் நிறைய இடம் இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் எனக்கு.
உங்களுக்கு வீட்டில் நிறைய பொருள் வச்சுக்க பிடிக்குமா இல்லை காலியாக வச்சுக்க பிடிக்குமான்னு சொல்லுங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா வரும் பாருங்கள் சுகம், எப்படா உட்காருவோம் அப்படின்னு இருக்கும். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் என்ன பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் நான் ஒன்று பண்ணுவேன், கண்டிப்பாக ஒரு டீ குடிப்பேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டீயோ காஃபியோ போட்டு குடிக்கலன்னா பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அது டீ காஃபி நிறுத்தணும் அப்படின்னு நினச்சேன்னா கூட சூடாக எதனா போட்டு குடிச்சிருவேன். அது உட்காந்து ரிலாக்ஸாக அந்த டீயோ காஃபியோ குடித்தா தான் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு இந்த டீ குடிக்கிற பழக்கம் எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் வந்தது. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஆள் இருப்பாங்க காரணமாக. உங்களுக்கெல்லாம் யார் டீ குடிக்க காரணமாக இருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தண்ணி ஃபுல்லாக குடித்து முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, பாட்டிலே காலியாகிடும். அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதை கண்டிப்பாக செஞ்சுருவேன். அந்த டீ குடிக்கும்போது வருது பாருங்கள் ஒரு ஃபீலு, அதை உணரும் தான் முடியும். கண்டிப்பாக வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா விலாகையும் பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் பார்க்குறேன். பாய்.